உங்களுடைய இறைவனை செய்தி 3 வழிகளில் நேரடியாக மறைவிலிருந்து உணர்வூட்டக்கூடிய மனிதர்கள் வாயிலாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை உங்களுடைய செய்தியாக நீங்கள் அறிகிறீர்கள். அறிவிக்கும் பொழுது நான் கேட்கின்றேனா, உள்ளத்தில் செவியேற்கின்றேனா? உள்ளத்தில் செவியேற்கும் போது அங்கே உங்களுடைய வானவர்கள் அங்கே உங்களுக்கு இறக்கி வைக்கிறார்கள். அப்போதான் உங்களுக்கு புரியும். காலை கேட்டதுனால புரியாது. வேணா திருப்பி ஒப்பிப்பீங்க, மனப்படம் பண்ணி ஒப்பிப்பீங்க, சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஞாபக சக்தியை வளர்த்துவீங்க. நீங்க அது உங்களுக்கு பயன் தராது. உள்ளத்தில் வானவர்கள் உங்களுக்கு இறக்கி வைக்கும் பொழுது இப்பொழுது வழிகாட்டும். இனி அதுக்கப்புறம் நேரடியாக உங்கள் இறைவன் அறிவிக்கக்கூடியதை கேட்பவர்களாக நீங்கள் ஆவீர்கள். இறுதியாக அவனை தவிர இல்லை அங்கு திரும்புவீர்கள். அல்லாஹ்வும் மறுமையும் அங்கு திரும்புவீர்கள். இப்ப வானவர்களும் அவன் பக்கம் திருப்புகிறார்கள், உங்களோடு வாழக்கூடிய மனிதர்களும் அவன் பக்கம் திருப்பதற்காக வானவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். வானவர்கள் உங்களுக்கு இறைவனையும் மறுமையும் அறிவிக்கிறார்கள். இறைவனையும் மறுமையும் அறிவிக்கிறார்கள். தன் அத்தாட்சியில் அவன் உங்களுக்கு காட்டுகிறான். இப்போதான் உங்களுக்கு நேரடியாக புரியுது. இறைவனுடைய செய்தி அறியக்கூடிய மனிதரும் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். ஆனால் அவன் காட்டுகிறான், உள்ளத்தில் உங்களுக்கு தெளிவை காட்டுகின்றான். வானவர்கள் அதற்கு துணை புரிகிறார்கள். இறைவன் நேரடியாக அறிவிப்பதை கேட்க முடியவில்லை, வானவர்கள் அறிவிக்கின்றார்கள், கேட்க முடியவில்லை. இறுதியாக மனிதர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் உங்கள் உள்ளத்தில் அது விளங்கும் பொழுது உங்கள் இறைவன் உங்களுக்கு காட்டுகின்றான். அவன் உங்களுக்கு காட்டுகிறான், தெளிவை தருகின்றான். இப்பொழுது நீங்க உறுதியா இருப்பீங்க. இப்பதான் நீங்க நம்பிக்கை கொண்டவர்கள். இல்லை என்றால் நீங்க அது வரைக்கும் நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அந்த நம்பிக்கை கொண்டவர்களை அவன் அறிகின்றான்னு சொல்றான். நீங்களும் தீர்ப்பு செய்கிறது இல்லை, நாங்களா நம்பிக்கை கொண்டவங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நான் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே, இதுதான் வேண்டுதல். என் இறைவன் என்னை நம்பிக்கை கொண்டவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, நான் அந்த நிலையில் உயர வேண்டுமே, அதற்கான தெளிவு எனக்கு வேண்டுமேங்கிற எண்ணத்தோட சதா தீர்ப்பு அவன் தருகின்றான். இறுதியாக நம்மை கைப்பற்றும் வரை, நம் உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் வரை என்னுடைய இறைவனும் என்னை நிராகரிப்பவன் என்று கூறுவதில்லை. என் இறைவனை கூறாத போது நீங்கள் கூறுவதற்கும் இல்லை. யாரொருவரையும் நிராகரிப்பன் என்று கூறுவதற்கில்லை. நிராகரிப்பவர் என்று கூறுவதும் நம்பிக்கொண்டு என்று கூறுவதும் தீர்ப்பாகும். அது என் இறைவன் என் உயிரை கைப்பற்றும் போது எனக்கு தீர்ப்பு தருகின்றான். என்னுடைய இறைவன் அடியான் என்றுதான் கூறுகின்றான். ஒவ்வொருவரையும் தீர்ப்பு அவன் கொடுக்கும் வரை வாழும் பொழுது அவர்களை அவன் நிராகரிப்பவன் என்று கூறுவதில்லை. நிராகரிப்பவர் என்று கூறிவிட்டது பின்னர் இங்கே வாழ்வதற்கும் இல்லை. நம்பிக்கை கொண்டவர் என்று கூறுவதற்கு பின்னரும் நீங்கள் வாழ்வதற்கு இல்லை. கைப்பற்றப்பட்டு விட்டோம்னு அர்த்தம். யார் ஒருவரும் நீங்கள் தீர்ப்பு செய்யாதீங்க. நல்லவன் கெட்டவன் உணர்த்தும் போது அந்த கெட்டத்தனத்தை விட்டு விலகிருங்க, அவரை விட்டு இல்லை. தெளிவாக உணர்ந்ததுக்கு பின்னர் அப்போ நீங்கள் வெட்டுறது ஒன்று இருக்கு, வெட்டப்படுறது இருக்கு. அப்படின்னா அந்த உறவை வெட்டிக்கிறது. தெளிவாக உணர்ந்துட்டீங்க, இல்லை திருந்த மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்வு அறிவிக்கின்றது. இப்போ நீங்கள் விலகிக்கிறீங்க, அதுதான் வெட்டுதல். இறைவன் அறிவித்தது, நீங்க வச்சுக்கிட்ட அர்த்தம் வேற வேற. இறைவன் மனதிற்கு அறிவிக்கின்றான். மனசுல வெட்டுறதுன்றது உறவை வெட்டிக்கிறது, விலகிக்கிறது. அவ்வளவுதான். நன்மையும் தீமையும் சேர்ந்து இருக்க முடியாது, விலகி இருக்க வேண்டும், தனித்தனியாக அறியப்பட வேண்டும். அப்பதான் நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருந்துச்சுன்னா குழப்பத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இறைவன் உங்களுக்கு தெளிவாக பிரித்து அறிவிக்கின்றான், உங்களை மனதில் பிரித்து அறிவிக்கின்றான். நீங்கள் விலகி கொண்டீர்கள், நன்மையோடு இருக்கிறீர்கள், தீமையை விட்டு விலகி கொண்டீர்கள். இதுதான் வெட்டுவது. இதற்குத்தான் இறைவனுடைய துணை தேவை, உதவி தேவை உங்களுக்கு.